நான் கூட ஏற்கனவே சொன்னேன், கமலஹாசன் உலக நாயகன். நம்ம எல்லாரும் ஏத்துக்கன்னப்பா என்ன சொல்றீங்க? நம்ம உலக நாயகன், நடிகர்ல நம்ம உலக நாயகன். அது இதுல வந்து ஜீரோ. அவர் வடிவேல காட்டிலும் அவர் வந்து வடிவேல காட்டிலும் நடிகர் வடிவேல காட்டிலும் சிரிப்பு நடிகரா மாறிட்டார். வாய வாடகைக்கு விட்டு இருந்தா அவர் ஒரு தூயாச்சும் ஸ்டார்ச் லைட் எரியினார். இப்ப ஸ்டார்ச் லைட்டும் இல்ல, பேட்டரியும் இல்ல, ஸ்டார்ச் லைட்டே இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. இன்னும் என்ன ஆச்சுன்னா ராஜ்யசபா அது எப்போ வருதான், இலவு காத்த கிளிமா இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு, அது வரைக்கும் எங்களுக்கு வந்து நீ பேசு அப்படின்னு அடிமையா வச்சிருக்காங்க. இப்ப திமுகவுடைய அடிமையில முதல் அடிமையாக கமலஹாசன் மாறிட்டார். பேசாம இந்த இதுக்கு, இந்த பொழப்புக்கு பேசாம இன்னும் ஒரு 2 படத்துல நடிச்சுட்டு போகலாம். பேசாம இந்த பொழப்பு தேவையா கமலஹாசனுக்கு? இந்த வயசான காலத்தில் இதெல்லாம் தேவையே இல்லை. பேசாம இது இந்த மாதிரி பொழப்பு இவரை நம்பி போனாங்க பாருங்க. லட்சக்கணக்கான இளைஞர்கள், நீதிமன்றத்தில் நிறைய பேர் போனாங்க. அவங்க எல்லாம் நொந்து நூலாகி போயிட்டாங்க. இந்த மாதிரி ஆளு பின்னால போனதுக்கு நம்மளே செருப்பால அடிச்சுக்கணும்டா அப்படின்னு அவங்களே மக்களே நினைக்கிறாங்க. பாஜக கூட்டணியில ஏற்கனவே பேச்சுவார்த்தை தேமுதிக வந்து நம்ம இதெல்லாம் யாரு? நீங்க தான் இப்ப இந்த ஊடகம் தான் பாஜகன்றீங்க. நம்ம மோடிஜி வரும்போதுதான் பாஜக தெரியுதே ஒழிய மற்ற நேரத்தில் பாஜகவே இல்ல. அவங்க தலைமையே இல்ல. இது சும்மா மேலோட்டமாக. இது இந்திய அரசு இந்தியாவில் வழிநடத்துற அகில இந்திய கட்சிகள் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அந்த கட்சியை ஏற்கனவே பேர் இருக்கும். எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த தலைவர்களுக்கு மிகப்பெரிய கூட்டம் கூடும், எல்லாம் செய்யும். அதனுடைய தலைவருக்கு இங்கே தமிழ்நாட்டில் கூட அவர் யாருக்குமே தெரியாது, அவருக்கு கூட கூட்டம் கூடும். இதெல்லாம் தலைமையே கிடையாது. இங்கே அதிமுக வேரோடி போயிருக்கு. இது ஒரு ஆலமரத்தினுடைய வேறு. இது எல்லா ஊர்களையும், கிராய்கள்ல எல்லா கிராமங்களையும் விருந்து பறந்துருக்கும். அதே மாதிரி திராவிட இயக்கங்கள் எல்லாமே பறந்துருக்கு. ஆனா பாரதிய ஜனதாவுக்கு எந்த தளமும் கிடையாது. சும்மா மேலோட்டமாக சொல்றது. அவங்க வச்சு, அவங்க பவரை வச்சு இன்னைக்கு கட்சியில சேர்க்கிறாங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இத பத்தி ஒரு கவலையே பட வேண்டியதில்லை. நிறுத்தி தானே வச்சிருக்கீங்க. அதே நீதிமன்றம் தான், நீதி அரசர் தான் அவரு செல்லாத அவர் வழக்கு அப்படின்னு இருக்காங்க. இன்னொரு நீதி அரசர் இன்னைக்கு தடை கொடுத்துருக்காங்க. அதனால ஒண்ணுமே இல்லையே. அதுக்கு இன்னொரு நீதி அரசர் வந்து அது தொடரணும் முடிஞ்சு போச்சே. ஆக தலைமையில் கத்தி இருக்கு, உண்முடிக்கு தலைமையில் கத்தி இருக்கு, எப்ப வேணாலும் விழுகும். அதான் ஏங்க நீ எதை போய் காலியா நாங்க யானை வேட்டைக்கு போயிட்டு இருக்கோம், நீ வேற எதை பத்தி? இந்த தேர்தலில் நாங்க வெற்றி பெறது உறுதிப்பா. எந்த கூட்டணி எந்த கட்சியில சேர்றதுனால பாத்தி கவலையே இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.